எத்தனை நன்மைகள் எனக்குச் செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். எத்தனை நன்மைகள் எனக்குச் செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தே தயவுடன் நினைத்தீர், தேவனை உம்மை துதிப்பேன், தேவனை உம்மை துதிப்பேன். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. டியர் ஃப்ரெண்ட்ஸ், அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு செப்பனியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 11 13 வசனங்கள் வரை நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த அதிகாரத்தின் முதல் பகுதியிலே எருசலேமை குறித்தும், 2வது பகுதியிலே அந்நிய ஜனங்களை குறித்தும், இந்த 3வது பகுதியிலே மீந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள், ரெமனன்ட் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மீந்திருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அளவில்லாத ஆசீர்வாதத்தை குறித்து இந்த பகுதியிலே நாம் தியானிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகுவதற்கு மிக மிக முக்கிய காரணம் சுய பெருமை. ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நான், என்னை குறித்த பெருமைகள் எனக்குள்ளே ஆளுகை செய்யும் பொழுது, என் தலையிலே உட்காரும் பொழுது, நான் ஆண்டவரை விட்டுவிட்டு என்னை ஆராதிக்க துவங்குகிறேன். ஆராதிக்கிறவர்கள் என்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். விளைவு, ஆண்டவர் அங்கே இருக்கிற ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட தூதர்களை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். லூசிஃபர் என்று சொல்லப்படுகிற அந்த கூட்டம், அந்த தூதர்களாக இருந்தவர்கள் சாத்தானாக தள்ளப்பட்டார்கள். அவங்க செய்த குற்றம் ஒருவேளை கொலை செய்தாங்களா, பொய் பேசினா, அதெல்லாம் கிடையாது. அவங்க செய்த குற்றம் தங்களை பெருமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு பதிலாக தங்களை பெருமைப்படுத்தப்பட்டதா விளைவு தான் அவர்கள் தூதர்களின் ஸ்தானத்திலிருந்து தள்ளப்பட்டு பிசாசுகளாக, சாத்தான்களாக, லூசிஃபர் என்று அழைக்கப்படுகிற நிலைக்கு தள்ளப்பட்டார்கள். ஒருவேளை நம்மிடத்தில் காணப்படுகிற பெருமை ஆண்டவரை விட்டு நம்மை தூரம் கொண்டு சேர்த்து விடுகிறது. நாம் நினைக்கலாம், மற்றவர்களைப் போல நான் மற்ற மனிதர்களிடத்தில் கம்பேர் பண்ணி அவங்கள போல நாங்கள் தவறு பண்ணலையே, அவங்கள போல திருடலையே, பிறர் பொருளை அபகரிக்கலையே, அவங்கள போல நாங்கள் பாவத்தில் விடலையேன்னு சொல்லி நினைக்கலாம். ஆனால் மற்றவர்களோடு கம்பேர் பண்ணி பார்ப்பதை விட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு நம்மை கம்பேர் பண்ணி பார்த்து நம்முடைய தூய்மையின் அளவுகளை செக் பண்ணணும். இந்த லூசிஃபர் என்ன பண்ணாங்க, நல்லா இருந்தாங்க, மிகுந்த நல்ல ஸ்தானத்தில் அமர்த்தப்பட்டாங்க. ஆனால் அவர்களுக்குள்ளே ஆண்டவரை காட்டிலும் தங்களை பெருமை பேசுகின்ற ஒரு தீமையான பண்பு அவர்களுக்குள்ளே நுழைந்தது. பெருமை என்கின்ற அந்த ஒரு காரியத்திற்கு ஆண்டவர் எதிர்த்து நிற்கிறார் என்று வேதம் சொல்கிறது. ஒருவேளை நம்மிடத்திலே நம்மை அறியாமலே பெருமையான காரியங்கள் வளரும் என்றால், அதை ஆரம்ப நிலைகளிலே நாம் என்ன பண்ணிடணும்னா கட் பண்ணி போட்டணும். இல்லைன்னா நாமும் ஆண்டவரை விட்டு தூரம் போவதற்கு அந்த பெருமை ஒரு காரணமாகிவிடும். அதற்கு எதிரானது தாழ்மை. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை போல நம்மை தாழ்த்தி அவருடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நிச்சயமாக காலங்காலமாக அவரை துதிக்கவும் அவரை பிரசித்தப்படுத்தவும் நம்ம அழைக்கப்படுகிற ஒரு மீதி இருக்கிற ஜனக்கூட்டமாக இருப்போம். இந்த மீதி இருக்கிற ஜனக்கூட்டத்துக்கு கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் என்னன்னா, 11வது வசனத்துல, எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளில் விற்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கி விடுவேன்.
நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். யார் யார் பெருமையோடு இருக்காங்களோ அவங்களாம் விலக்கிட்டு உன்னை நான் பாதுகாப்பேன், நீ எஞ்சி இருக்கிற ஜனக்கூட்டம் என்று சொல்லுகிற ஆண்டவர், உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தை மேல் நம்பிக்கையா இருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதில்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படித்து கொள்வார்கள். எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம் பாருங்களேன். அந்த மீதி இருக்கிற ஜனங்களை இருக்கிற பெருமை உள்ளவர்களை அகற்றிவிட்டு மீதம் உள்ளவர்களை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது அவங்க இடத்துல பொய்யும் கிடையாது, வஞ்சக நாவு கிடையாது, அவங்க அநியாயம் செய்ய மாட்டாங்க. ஆண்டவருடைய பாதத்திலே யாரும் பயப்படுத்துவார் இல்லாதபடி புசித்து படித்துக் கொள்வார்கள், சமாதானம் அவர்களுக்குள்ள இருக்கும் என்று ஆண்டவர் இந்த ரெமனண்ட்டுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதை குறித்து சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 10-11 வாசிக்கும் பொழுது, தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம இப்படி பாடுபடுத்தி விட்டோம் என்று சொல்லி ஒரு துக்கம் கொள்கிற ஒரு கூட்டமாக இந்த தங்கள் பாவங்களை உணர்ந்து அவர்கள் தங்களை அர்ப்பணிக்கிற கூட்டம், அவர்கள் மீந்திருப்பார்கள். அந்த மீந்திருக்கிற ஜனத்துக்குத்தான் நான் என்ன பண்ணுவேன்னா கலிகூர்ந்து மகிழ செய்வேன் என்று சொல்லி பின்வருகிற காரியங்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு புறமதத்து ஜனக்கூட்டம் ஆண்டவரை நோக்கி வருகிற அதே வேளையிலே இஸ்ரவேலிலே மீந்திருக்கிற கூட்டம் ஆண்டவராலே ஆசீர்வதிக்கப்படும். நானும் நீங்களும் அந்த மீந்திருக்கிற கூட்டத்தில் ரெமனன்ட்ல ஒருவராக மாறும் பொழுது நாம் வெட்கப்படாதிருப்போம், பயம் நம்மை விட்டு நீங்கும், கலிகூர்ந்து மகிழ்ந்திருப்போம். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம் நடுவில் இருப்பார். இந்த பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். ஒருபொழுதும் நம்மை பெருமைப்படுத்தாதபடி ஆண்டவரை மட்டும் மகிமைப்படுத்தும் பொழுது காலங்காலமாக அவரை துதிக்கிற கூட்டத்தில் நான் இருக்க முடியும், அவர் தெரிந்தெடுத்த கூட்டத்தில் நான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட கிருபை எனக்கு தாரும்னு கேட்போம். பெருமையை வேரோடு களைந்து போடுவோம், தாழ்மையை அணிந்து கொள்வோம், சிறுமையும் எளிமையுமாக ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆமென்.